வணக்கம் நேயர்களே. ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னஸ் டிவி சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஏன்னா எவ்வளோ பண்டிகைகள் வந்தாலும் தமிழர் திருநாள் அப்படிங்கும் பொழுது நம்ம பொங்கல் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். என்னோட பாரம்பரிய பண்டிகை. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ஸ்பெஷல் அப்படிங்கும்போது ஸ்வீட்டான அந்த பொங்கல் தாங்க. ஸோ அது இப்போ நம்மகிட்ட இல்லைனாலும் ஸ்வீட்டான 2 பர்சன் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட தான் இந்த 1 hour நம்ம வந்து ஜாலியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது யார் என்ன நான் சொல்கிறக்கே ஒரு எபிசோட் முடிஞ்சிடும். டேரெக்டாக நீங்களே பார்த்துருங்க. ஹாப்பி பொங்கல்ண்ணா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி ஹாப்பி பொங்கல். ஹாய், ஹாப்பி பொங்கல். சூப்பர். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாட்டிருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஓகே வாங்க. ஆனஸ்ட்லி உங்களுக்கு சினிமா எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். நிறையா பிடிக்குமா? சரி, ஓகே. சின்ன வயசுல குட்டியாக இருப்பீங்கள்ல, அப்போ அப்பா சினிமாவை பற்றி என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு? நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஏதாவது ஒன்று? என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, படத்துல வந்து அவர் வந்து வேட்டி தூக்கிட்டு போவார் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியா? இவன் அப்பா வேட்டி தூக்கிட்டு போயிடலாமா நம்ம? அப்புறமா ப்ரோக்ராம் அப்பா வேட்டியை கழட்டி வைப்பார்லாங்க, நம்ம எடுத்துட்டு போயிடலாம். சரிண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பொங்கல் தினத்தன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த அதாவது நம்ம ஊராக இருந்தால் நல்லா மாட்டு வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுவோட சேர்ந்துக்கிட்டு நல்லா கரும்பு தோட்டம், அது கோயில் கோலம்னு சொல்லி போட்டு செம்ம சிறப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஊருக்கெல்லாம் இந்த பொங்கலுக்கு இன்றைக்கி போக முடியல. அது மூலிமா அந்த சார்பாக இன்றைக்கி உங்களை எல்லாருமே வந்து நம்ம சேனல் மூலிமா எல்லாத்தையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அதுவும் ஃபேமிலி எங்கள் பொண்ணோட இந்த வருஷம் வந்து உங்களோட கொண்டாடுறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே. 2016 வந்து உங்கள் ஃபேமிலிக்கே ஒரு லக்கி இயர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போன வருஷம், அதாவது கடந்த 2016 எப்படி இருந்தது? ஸோ 2017 இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 17 அமோகமாக இருக்குது. இது சொல்லி கேட்கவே வேண்டியதில்லை. 2016 எப்படி இருந்தது? 2016ங்கிறத விட நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் நான் லைஃப்பில் வந்து எப்படி நான் ஒரு படம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி முதல் நாள் ஐயோ அந்த எனக்கு ஷூட்டிங், நாளைக்கு ஷூட்டிங் போகிறேன், நைட்டு தண்ணி எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும், குளிக்கணும், தூக்கம் வராது, காலைல ஷூட்டிங், அந்த ஒரு இது இருந்தல்ல, அதே படபடப்பு, அதே மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த 2016 என் பொண்ணுக்கு வாய்ப்பு கிடச்சி அவள் ஃபஸ்ட் நாள் ஷூட்டில் நடிக்க போகிறப்போ கிடச்சது தான். அதனால் லைஃப்பில் நானும் சரி என் ஒய்ஃபும் சரி 2 பேரும் பயங்கர பதட்டம், பயங்கர அந்த ஹாப்பி சந்தோஷம் கிடச்சிருக்கு. அவ்வளோ பிரமாதமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா, ஸோ தமிழில் டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஹீரோயின், அவங்களுக்கு பொண்ணாக நடிக்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு படமே வந்து அவங்களோட நடிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஃப்யூச்சர் நயன்தாரா மிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னு அது நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படின்னா எல்லாமே வந்து நம்ம இப்படியெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்குறதே கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம நிறைய போய் முயற்சியெல்லாம் பண்ணுவோம், இதுதான் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் வந்து அப்போ வரும் இப்போ வருங்கிற மாதிரியே போயிடும். இது எப்படின்னா ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது மட்டும் எப்பவுமே வந்து இதாகாது. அது 1000 கோபங்கள் இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம், நட்பு இருக்கலாம். அப்போ பழகிட்டு டக்குன்னு உடனே நம்ம வீட்டு பிரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு நான் நடித்த படத்தில் மேனேஜர் வந்து கணேஷ் சார்னு, அவர் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருக்கார். நாம் தான் அடிக்கிறக்க இப்போ சும்மா இல்லைனா அப்படி எப்படின்னா ஏதோ இடத்துல போனோம்னா செல்ஃபி பல்பின்னு போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே போட்டு விட்றோம்ல, அதில் வந்து சும்மா இல்லாமல் இவ்வளோ வீட்டில் உட்கார வச்சு ஏதாச்சும் சேட்டைகள் பண்ணுற சேட்டைகள் எல்லாம் சின்ன வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உடனே அப்போது என்னோட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம்ல, அந்த ஒரு நட்பு தான். உடனே கொட்டாச்சு எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கா சார், இது மாதிரி வீட்டில் அப்படின்னு. அப்படியா பாப்பா அப்படின்னாரு. அவளும் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னா. சரி கூப்பிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்களா இன்றைக்கி அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பாப்பாவை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்கன்றாங்களே அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேரும் போனோம். போன உடனே பார்த்தோன்னா அவங்க எப்படியெல்லாம் ஒரு மெயினில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஒரு குழந்தை இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பேசணும். ஆமாம், கற்பனை அப்படியே அவங்க எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒரு சின்ன டிராயிங் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க எப்படியெல்லாம் எதிர்பார்த்து வச்சுருந்தாங்களோ அதே அசலில் இவன் கேரக்டரில்
இவளுக்கு அமைஞ்சிருந்தது. உடனே பார்த்தோன்னே பாப்பா உங்க பேர் என்ன அப்படின்னாங்க. அவங்ககிட்டே நீங்கள் கேளுங்களேன் அவங்க என்னென்ன நடந்தது ஆஃபீஸில் அப்படின்னா அவளே சூப்பராக சொல்லுவாள். ஃபஸ்ட்டு நயன்தாரா அம்மாவை பார்க்க போனீங்களா? ஆஃபீஸ் அம்மான்னு தான் கூப்பிடுவீங்களா நீங்கள் அவங்கள? ஸோ அவங்க படத்தில் நடிக்க போனீங்களா ஆஃபீஸ்க்கு? ஆஃபீஸில் போகணுன்னு என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்கன்னா ஐ லவ் யூ பேபி அப்படின்ட்டு கேட்டாங்க. நானும் லவ் யூ சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே பேபி சொல்லிட்டாங்க. நானும் வெளியில் வந்துட்டேன். பேபி அங்க என்ன ஐ லவ் யூ மட்டும்தான் பேசுனீங்களா? உங்களுக்கு பாட தெரியுமா நடிக்க தெரியுமா அதெல்லாம் சொல்லி கேட்டாங்களா? என்ன பண்ணீங்க இங்க போய்? என்ன பண்ணேன்னா விளையாண்டேன். அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்களா? அங்கே இவ கூட விளையாடுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அசோசியேட் டைரக்டர் வரைக்கும் டைரக்டர் வரைக்கும் எல்லாம் பெரிய ஹாப்பி. இவளை வந்த உடனேயே ஏதோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இவளுக்கு வந்து டாய்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே மிங்கிள் ஆகிட்டா. நாம் எப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், அப்புறமா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகும். இவன் என்னடா அப்படின்னா இன்னும் 4-5 டைம் அந்த ஆஃபீஸில் கூப்பிட்டு போன மாதிரி ஆகிட்டான். கூப்பிட்டு போன மாதிரி ஜாலி. பாப்பா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கேமரா வச்சு தான் இப்போ படம் எடுக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? சேனல்கள்லாம் நீங்கள் நிறைய கேமரா பார்த்தால் தானே நீங்கள் ஏன் ஒரே ஒரு கேமரா வச்சு எடுக்கிறாங்க கேட்டிங்களா? அது கேட்கல. அப்பா சொல்கிறாரு நீங்கள் கேட்டிங்கன்னு. ஆமா. சரி ஓகே பாப்பா. நீங்கள் எத்தனை படம் பண்ணலான்னு ஆசைப்படுறீங்க? நிறைய படம். சரி அப்பாவோட பார்த்துருக்கீங்களா? படம்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன பிடிக்கும் அப்பா பண்ணது? என்ன ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணுவார் அதில்? நான் படம் பார்த்ததே இல்லைம்மா. ஃப்ரெண்ட்ஸ் படமே நான் பார்க்கல. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேட்டி தூக்கிட்டு போவார். அப்பா தேங்காய் சாப்பிட்றது பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்குமா? சரி ஓகே. நீங்கள் அப்பா மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நயன்தாரா அம்மா மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி பாப்பாவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்களா நடிக்கும்போது உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பாசமா செல்லமா பேசுறது யாருமா? என்ன சொல்லுவாங்க அவங்க? என்ன பேசுவாங்க? செல்லக்குட்டி கொஞ்சுவாங்க. யாருமே திட்ட மாட்டாங்களா? எல்லாரும் கொஞ்சுவாங்க இல்லையா? சரி ஓகே. பாப்பாக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு ஜாலியாக அவங்க கூட விளையாடுறது யாரு? டைரக்டர் ப்ரோ அவர்தான். டைரக்டர் ப்ரோ. ப்ரோ. சரி ஓகேப்பா. பாட்டு பாடுவீங்களா பாப்பா? ஃபஸ்ட்டு நாள் மேடத்தை பார்க்குறான். பார்த்தோன்னே அதுக்கு முன்னால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க நடித்த படத்தில் இருந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தா. கரெக்டாக அவங்க அப்போ தான் உள்ள மேலே என்ட்ரி ஆகிறாங்க. மேலே என்ட்ரி ஆனோடனே அவங்கள பார்த்துட்டு உடனே டைரக்டர் சொன்னார், மேடம் அதான் வந்து ஏய் குட்டி செல்லம் எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க. பேசுனாங்க. டக்குன்னு அந்த டைலாக் இவ்வளோ அவங்க கேட்கவே இல்லை. உடனே ஒரு டைலாக் ஒன்று எடுத்து விட்டா அவங்க பார்த்துட்டு கிளாப் பண்ணிட்டாங்க. அந்த டைலாக் பாப்பா சொல்லுங்க. போடா போ, உனக்காக தேர் முனி களி முன்னிட்டு யாராச்சும் வாழ்க்கை வரப்படுத்தி வா. அப்படி தேடி லவ் பண்ணு. நாளை உனக்கு செட்டே ஆக மாட்டேன். அப்பா சாமி சரி சூப்பர்மா. சரி உங்களுக்கு ஸ்பாட்ல நிறைய டைலாக் சொல்லி கொடுப்பாங்கல்ல? இப்போ இமைக்கா நொடிகள் படத்துல நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸ்பாட்ல நிறைய டைலாக் சொல்லி கொடுப்பாங்கல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்க டைலாக் எதுவும் இருக்கா? இப்போ என்ன டைலாக் அந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எந்த டைலாக்கும் ஞாபகம் இல்லை. அதாவது அந்த படங்களுடைய ப்ரமோஷனுக்கு முன்னாடி ரகசியங்களை கட்டி காக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஃபாலோ பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அந்த படத்தோட டைலாக் இவ்வளோ லென்த்தா ஞாபகம் இருக்கான். இப்போ நடிக்கிற படத்தோட டைலாக் ஞாபகம் இல்லையா? சூப்பர் தான். கேமரா வச்சோ நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி ஓகே. பாப்பா பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுவீங்க? பாடுங்க. எனக்கு அந்த பாட்டு தெரியாது. சொல்லி கொடுக்குறீங்களா? மனசுல பூங்காத்து உன் பார்த்தல் நிசையும் கேட்கும் போது மனசுல ஒரு தெய்வம் இருவர் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். தந்தானே என் மேல தீயாறு பிடித்த சொல்லாது என்னால என்ன தேடு தலைவலி புரிஞ்சு புட்ட. ஆனா நான் ஒரு வருங்கால நடிகைன்னு மாத்தி தப்பா சொல்லிட்டேங்க. நடிகையோட சேர்ந்து ஒரு பாடகி வேற. இன்னும் எத்தனை பரிமாணங்கள் எடுக்க போறாங்கன்னு தெரியல.
நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு நடிகராகவே இருந்தாலுமே இன்னுமே ஜெயிக்க முடியாமல் போராடிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அண்ட் இந்த வயசில் இந்த அளவுக்கு சினிமா அனுபவங்களும் சரி, இவ்வளோ டேலண்ட்டுமே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய பொண்ணை பற்றி? இல்லை, இப்போ நான் சினிமாவுக்கு வந்து சும்மா நாம் நடிகர் ஆயிடுவோம், நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற இல்லை. நாம் ஊரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ஷூட்டிங் பார்த்துருக்கோம், வேடிக்கை பார்த்துருக்கோம், எத்தனை பேர் திட்டு வாங்குறதையும் பார்த்துருக்கோம், அதுலேயே புகழ்ச்சி பாராட்டு வாங்குறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விட ஊரில் வந்து பயங்கர ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. சின்ன வயசில் வந்து நான் என்ன பேசினாலும் இவ இப்படி தான் பண்ணுவாள். இது வந்து என்ன பண்ண ஓட்டுறது. அப்பாவை கலாய்க்கிறீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கணும், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்பாவை அடிப்பீங்களா? அடிக்க மாட்டியா? ஒரு நாள் கூட அடிச்சது இல்லையா? அடிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் இருக்கீங்களா? அவகிட்ட ஒரு பழைய சாங் ஒன்று கேளுங்களேன், இளையராஜா சாங்கு. ஒரு பழைய பாட்டு, இளையராஜா சார் பாட்டு, எம்ஜிஆர், சிவாஜி, இப்படி யாராவது பழைய பாட்டு ஏதாவது பாடுங்களேன், எனக்கு கேட்கணும் போல இருக்கு. அப்படியா? அப்படிதான். இளையராஜா பாட்டே பாடுங்க. இளையராஜா பாட்டா? யார் அவரு? இளையராஜா அப்படிங்கிறது யாரு? இளையராஜானா அவரெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம பேசலாம் வாங்க. ஒரு பாட்டு இளையராஜா அப்படின்னா பாட்டு தான். பாடுங்க, கண்ணே பாடுங்க. கண்ணே நவமணியே இந்த காணாமல் கண்ணூருமோ, தாளையும் பிச்சு போ தனவண்ண பூத்தானும் மாசமோட பிச்சு எனக்கு வாய்ப்பாக என்னாகும். கண்ணே நவமணியே இந்த காணாமல் கண்ணூருமோ. இது வேற மாதிரி. அந்த டைலாக் இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் செட் ஆகும். இந்த பாட்டை உண்மையாக சொல்றேன், எவ்வளவோ பாடல்கள் இருக்கு, அதுல செலக்டிவா எந்த பாட்டை தேடி கண்டுபிடிச்சு போடுறாங்க பாத்தீங்களா? ஆனா இப்போ பொங்கல் அப்படிங்கும்போது நமக்கு ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, அந்த பானை, கரும்பு, மாடு எல்லாமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் கேமரா, வேற ஏதாவது கேமரா வச்சிருக்க போலயா? முதல்ல வந்து எப்பவுமே பொங்கல் வந்து பார்த்த ரொம்ப வில்லேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இப்போ நீங்க நான் இது சொன்ன விஷயம்லாம் மறந்து போய் பொங்கல்னோன்னா நேராக ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். குக்கரு, அரிசி, வெள்ளம்லாம் இல்லை, நேராக சர்க்கரை போட்டு 2 விசில் அடிச்சதா, அவ்வளோதான் பொங்கல் ரெடி, சாப்பிட கிளம்பு, அவ்வளோதான் முடிஞ்சது. அது கடமைக்காக கொண்டாடுறாங்க. நீங்க இது சென்னை பொங்கலுக்கும் நம்ம ஊர் பொள்ளாச்சி பொங்கலுக்கும் எதுவும் வித்தியாசம் நினைக்கிறீங்க? இல்லை, சென்னையில் அவ்வளோ பெருசாக யாரும் பொங்கல் கொண்டாடுறதே இல்லை. அவங்க எப்போ நடக்கிற வாழ்க்கையில் விட இல்லை, அன்னைக்கு புது துணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 50% 70% தான் எடுப்பாங்க. புது ட்ரெஸ் போட்டு ஒரு கோலம் போட்டு கரும்பு சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்டு எல்லாம் படத்துக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோதான் பொங்கல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. வில்லேஜில் அப்படி கிடையாதுல்ல. வில்லேஜில் வந்து ஒரு 5-6 நாள் தொடர்ந்து நடக்கும். தொடர்ந்துன்னா ஒன்று மாட்டு பொங்கல், சரஸ்வதி பொங்கல், வீட்டு பொங்கல், மாட்டு பொங்கல் எல்லாம் வந்து 3வது பொங்கல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஊருக்குள்ள வந்து காடு, தோட்டம், துறப்பு இங்கே வச்சுருக்கிறீங்க எல்லாத்துக்கிட்டையும் மாடு இருக்கும். அந்த மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் முதல்ல கொண்டு அவனுக்கு அதுதான் தீபாவளியாகவே இருக்கும். மாடு கீடெல்லாம் பயங்கரமாக குளிப்பாட்டி 2 கொம்புக்கும் ஃபுல்லாக அது பெயிண்டிங் எல்லாம் ஃபுல்லாக பண்ணி சலங்கை கட்டி குஞ்சம் கட்டி அலங்காரித்து அதுக்கு சந்தனம் பொட்டு பூ இதெல்லாம் வச்சு, அதே பக்கத்தால் யார் நீங்கள் முட்டிடாதீங்கடா நான் அழுக்காயிருவேங்கிற மாதிரி மாடு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் அந்த பொங்கல் எல்லாம் போய் நான் கலந்துருக்கேன். நைட்டில் வந்து ஒரு 8 மணி அந்த மாதிரி சமயத்தில் கட்ட வண்டியில் கட்டிட்டு நைட்டு தோட்டத்துக்குள்ளே போவோம். கையில் பந்தமெல்லாம் வச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு 10 மணிக்கே போய் அந்த காட்டுக்குள்ளே வந்து சேருவோம். சேர்ந்தோன்னா அங்கே பார்த்தோம்னா ஒரு புடக்காளி அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க. இங்கே அதெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு தெரியல. ஃபுல்லாக புடக்காளி மாதிரி ஃபுல்லாக கட்டி சென்டரில் வந்து பெரிய குழி ஒன்று தோண்டி அதில் சாணம் ஃபுல்லாக கரைச்சி ஃபுல்லாக அந்த முதலாளி அப்புறம் இங்கே அந்த காட்டுக்கு சொந்தக்காரங்க ஏகப்பட்ட பேர் எல்லாம் வந்து அந்த காசு அதில் போட்டுருவாங்க. காசு அதில் போட்டு ஒவ்வொரு மாட்டுக்கு அவங்க சொந்தக்காரர் வந்து வாய் கழுவு செட்டியாரே வாய் கழுவு அப்படின்னா கொஞ்சம் ஒருத்தர் வாய் கழுவி விடணும். அதுக்கு
ஒருத்தர் வாய் கழுவி விடணும், ஒருத்தர் பின்னால் கழுவி விடணும், ஒருத்தர் முன்னால் கழுவி விடணும். மாட்டுக்கு பயங்கர ஒரு விசேஷமாக தான் இருக்கும். என்னம்மா சொல்றாரு அப்பா? புரியலையா? புரியல. எதுக்கு சிரிச்சீங்க? இப்போ எதுக்கு சிரிச்சீங்க? என்ன மாடுனா பிடிக்காது, அதனாலதான். ஏன் பிடிக்காதா? பிடிக்காதா? அப்போ மாட்டு பொங்கல் ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க, நீங்க ஸ்கூல் போயிருங்க. ஓகேவா? இல்லை சும்மா. பாப்பா என்ன படிக்கிறீங்க? நான் கேட்கவே இல்லை. எல்கேஜி. எல்கேஜி. இவ்வளோ பெருசா இருக்கு. சரி ஓகே. நீங்க ஸ்கூல்ல ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? டீச்சரா? நீங்க நல்லா படிப்பீங்களா? படிக்க மாட்டேன். எப்படி டென்ஷன் வருதா? சரி ஏதாவது ரைம்ஸ் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏபிசிடி. ஏபிசிடியா? அது தெரியாம தாம்மா நான் ஸ்கூலுக்கே போகல. ஏபிசிடி எத்தனை எழுத்துன்னு கேட்டாங்க என்கிட்ட. 4 எழுத்துன்னு. ரொம்ப அடிச்சாரு எங்க வாத்தியாரு. என் ஃப்ரெண்டு வந்து சிரிச்சான், ஏன்டா சிரிக்கிறேன்னு. 4 எழுத்து சொன்ன உனக்கே அவ்வளோடிடா, 26ன்னு சொன்னேன். ரொம்ப நேரம் வச்சு அடிச்சாரு. நாங்க ஏபிசிடி எத்தனை எழுத்துமா? ABCD EFG HIJ KLMNOP PQRSTUVWX WXYZ. ஏபிசிடியை இவ்வளோ அழகா ராகமா இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஹாலிவுட் சாங் எழுதிக்கிறது உண்மையாவே சொல்றேன். இடையில ஹிந்தி மிக்ஸ் பண்ணீங்க தானே? அவளுக்கா தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல சொல்லி பிடிச்சிருவா. பாப்பா பண்றதுல சுட்டித்தரம் ரொம்ப நிறைய இருக்குண்ணே. அது பாப்பா பண்றதுல உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஐயோ அவ இருந்தானே எனக்கு வந்து வெளியில போக தோணாது, எங்கேயும் போக மாட்டேன். அவனோட தான் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஷூட்டிங்னா பக்கத்தால் எங்கே ஷூட்டிங் இருக்குன்னா கூப்பிட்டு போயிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா சரி ஸ்கூல் இருக்கிற டைம்ல நம்ம அந்த ஸ்கூல் நம்ம இது பண்ண முடியாது. அதனால வீட்டில் அன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கு கட்டுதான். அம்மா தான் ஸ்கூலுக்கு போகல, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு எப்படி என்ன பண்ணுவேன், நைட்டில் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் தெரிஞ்சுனாவே நைட்டில் கூட ஃபுல்லாக ஜாலியாக விளையாண்டே இருக்கிறது. எப்படி 10-11 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன், காலையில் நேரம் வரைக்கும் தூங்கிடுவா. தூங்கிட்டா நாளைக்கு ஸ்கூல் கட் ஆகிடும். நாளைக்கு ஸ்கூல் கட் ஆச்சுன்னா நம்ம கூட ஃபுல்லாக இருப்பான்ல, அப்படி மெயின்டைன் பண்ணுவேன். சூப்பர். அப்பா ஸ்கூல் லீவ் போட சொல்றாரா? ஸ்கூல் லீவ் போட சொல்றாரா? ஆனா நீங்க வந்து இல்லப்பா நான் லீவ் போட முடியாது, ஸ்கூலுக்கு போவேன் தானே சொல்றீங்க. அப்புறம் நீங்களும் கூட சேர்ந்து லீவ் போட்டுருவீங்களா? உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறது பிடிச்சிருக்கா, லீவ் போறது பிடிச்சிருக்கா? போறது பிடிச்சிருக்கு. ஏன் அங்க என்ன அப்படி ஸ்பெஷல் ஸ்கூல்ல? ஸ்கூல் நிறைய இருக்காங்க. சரி சரி அடிக்க கூடாது. ஸ்கூல் முடிஞ்ச உடனே டாய்ஸ்லாம் போட்டுருவாங்க. நான் விளையாண்டுட்டுடா மானஸ்வி கூப்பிட்டோன்னு நாங்க போயிருவோம். ஓகே. மானஸ்வின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, ஏன் அந்த பேர் வச்சீங்கன்னு கேட்டிங்களா? ஏன்னா அன்பு பாசம் இதுல இருக்கணும் இவங்களுக்கு. அவங்களுக்கா? இந்த பேர் வச்சு இங்க பாருமா எல்லாத்துக்குமே வந்துருச்சு அந்த அன்பு பாசம். தூக்கம்தா நேரத்துல எந்திரிச்சிட்டாங்க இன்னைக்கு, அதனால. சரி ஓகே. அப்பாட்ட உங்களுக்கு ரொம்ப என்ன விஷயம் பிடிக்கும்? என்ன விஷயம் பிடிக்கும்னா, அப்பாட்ட பிடிச்சது என்ன? என்ன பிடிச்சதுன்னா இவர் எப்பவுமே திட்டு வரல, அது எனக்கு பிடிக்காது. அவர் ஏதாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்தாதானா பிடிக்கும். டெய்லி வாங்கி கொடுப்பாரா? அப்பா கடவுளே, இந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லப்பா. சூப்பர். ஸோ நீங்க எதுக்காக திட்டுவீங்க பாப்பாவை? திட்டக்கூடாது. ஐயோ நான் அவளை சும்மா செல்ல திட்டுனீங்கன்னா நாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் பாப்பாவை. நம்ம வீட்டுக்கு போலாமா? அவ வர்றதுக்கு ரெடி தான் ஒடியாந்துருவா. சரி அடிக்கடி எதுக்காக அடம் பிடிப்பீங்க? எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பீங்களா? இல்ல குட் கேர்ள். என்ன கேட்பீங்க அப்பாட்ட அடிக்கடி? என்ன கேட்பேன்னா டாய்ஸ் கேட்பேன். இப்போ பபிள் டாய்ஸ் அவகிட்ட போன்னு சொல்லி வச்சிருக்கேன். எது கேட்டாலும் நாம இன்னொரு மெயின்ட தெரிஞ்சு நம்ம ஒன்று பேசி வைப்போம்ல, ஓகே இதை சொல்லிட்டோம்னா இதெல்லாம் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு. ஆமா, அதனால ஒரு மந்திர பெட்டி ஒன்று ஊர்ல இருக்கு. என்னதான் இருந்தாலும் மந்திரம் பெட்டி எங்க ஊர்ல. அவங்க ஊர்லயா? உங்க ஊர் இது? எங்க ஊர் வந்து நான் பிறந்தது எல்லாமே அந்த பழைய வீடு தான். பழைய வீடு, அட்ரஸ் வேற. பழைய வீடு. அப்ப அது உங்க ஊர் இல்லையா?
ஆமா அது எங்க ஊர் தான். இவங்க ஊர்ல வந்து ஒரு பொக்கிஷன் பெட்டி இல்ல, அதுல வந்து எந்த பேர் சொன்னாவோ அது நிறைய இருக்குள்ள இருக்கும். என்னமோ ட்ரிக்ஸ். ஏன்னா உனக்கு முன்னாடி ஆமாமா எனக்கு அதுல இருந்து என்ன அது தெரியுமா எப்படி சொல்லணும் தங்க? அந்த மேஜிக் பொட்டியில என்ன சொன்னா வரும்? லிப்ஸ்டிக் நிறைய இருக்கணும். ஜக்கம்மா அப்படின்ட்டு சொன்னா திறந்து பார்த்தா நிறைய லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். ஜக்கமாவா? ஜக்கமா வீட்டுக்கு வெளியில நின்னு நம்ம பெட்டிக்குள்ள ஜக்கமா ஓபன் பண்ணி கொடுக்குமா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஜக்கம்மா அப்படிதான். சரி அந்த பெட்டி எனக்கு தரீங்களா? மாட்டேன். ஏன்? அது உங்க ஊர்ல இருக்கு, நாங்க தர மாட்டோம். என்ன ஊர்மா? அந்த ஊர் கொஞ்சம் பேர் சொல்லுங்க. இப்பதான் சொன்னா எனக்கு ஞாபகம் வருது ஜாஸ்தி. என்ன ஊர்? பொள்ளாச்சி. பொள்ளாச்சியா? சரி ஓகே. லிப்ஸ்டிக் கேட்டிங்கல்ல, உங்களுக்கு யாரோ லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தான்னு சொன்னாங்களே, யாரு? அது என்ன எதுக்காக வாங்கி கொடுத்தாங்க? ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. யாரு வாங்கி கொடுத்தாங்க, எதுக்காக வாங்கி கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லணும். என்ன பாட்டு பாடுனீங்க அன்னைக்கு? என்னமா பாட்டு பாடுனீங்களே? காதல் கிரிக்கெட். காதல் கிரிக்கெட்னு ஒரு பாட்டு பாடின உடனே காதல் கிரிக்கெட் பாட்டா? சஸ்பென்ஸ் கட் பண்ணிக்கங்க. சஸ்பென்ஷன் கட் பண்ணி எதுக்குன்னா இந்த பிரேக் இடையில வரும் தெரியுமா? சஸ்பென்ஷன் கட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த சஸ்பென்ஸ் கேட்டாதான் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சரி பாப்பா பாட்டு பாடுங்க. காதல் கிரிக்கெட் பாடுங்க. நான் காட்டுவேன். ஓ இது சஸ்பென்ஸ்க்கு இதுதான் அர்த்தமா? சரி எனக்காக காட்டுங்க, இல்லாட்டி நான் அழுதுருவேன். கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. ஏய் சூப்பர். யார் வாங்கி கொடுத்தாங்க? நயன்தாரா அம்மா. நயன்தாரா. சரி எனக்கு கொடுக்குறீங்களா? அதான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சரி சரி அம்மா பிடிக்குமா நயன்தாரா பிடிக்குமா? நயன்தாரா அம்மா ஒன்று, அம்மா ஒன்று. நயன்தாரா அம்மா ஒன்று, அம்மா ஒன்று. அப்போ ஃபர்ஸ்ட் நயன்தாரா அம்மா தான் பிடிக்கும், செகண்ட் நான் அம்மா பிடிக்கும். சரியா? அப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா? அப்பாவை பார்க்க பார்க்க கை ஓப்பன் ஆகுது. சரி ஓகே. ரொம்ப சூப்பரா கியூட்டா பேசுறீங்க பாப்பா. சரி ஓகே. உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல போர் அடிக்காதா? போர்லாம் அடிக்காதா உங்களுக்கு? டாய்ஸ்லாம் இருக்கும், அதுல நான் விளையாடுவேன், ஷூட்லாம் பண்ணி கொடுப்பேன். இந்த டைரக்டர் சும்மா ஆக்ஷன் ஆக்ஷன் சொல்லிட்டே இருப்பாரு, எதுக்குமா சொல்றாரு? டைரக்டர் ப்ரோ எதுக்கு ஆக்ஷன் ஆக்ஷன்? அந்த டைரக்டர் ப்ரோ எதுக்கு ஆக்ஷன் ஆக்ஷன் சொல்றாரு? ரொம்ப நாளா நானும் கேக்குறேன், யாருமே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்குன்னா அவன் வந்து சீக்கிரம் பண்ணதுக்காக தான் ஆக்ஷன் அப்படினு சொல்றாரு. எப்படி சொல்லுவாரு? இப்படி வச்சு சொல்லுங்க. ஆக்ஷன் அப்படினு சொல்வாரு. ஆக்ஷன் பாரா? சரி ஆக்ஷன் சொன்னோனே நீங்க நல்லா நடிப்பீங்களா, நயன்தாரா அம்மா நல்லா நடிப்பாங்களா? ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேரும் தாமா? டைரக்டர், சிங்கர், ஆர்டிஸ்ட், இப்படி பண்ண திறமைகளை உள்ள வச்சிருக்கீங்க. மிமிக்ரி ஏதோ பண்ணுவாங்களா? மிமிக்ரி என்னமா? நம்ம ஆக்டர் தெலுங்கு கோட்டா சீனிவாச ராவ் எப்படி சிரிப்பாரு? மிமிக்ரி எப்படி? எனக்கெல்லாம் தெரியாது மிமிக்ரி. நான் டிவில பார்த்துட்டு இவளை பார்க்கறேன், அதே மாதிரி. சரி இப்போ யார்கிட்ட கேட்கலாம் நம்ம மிமிக்ரி எப்படி பண்றதுன்னு? அவங்ககிட்டயே கேளுங்க. பாப்பாக்கெல்லாம் மிமிக்ரி தெரியாதுன்னு. என்னமா உங்களுக்கு தெரியாதுன்றாங்க? தெரியாது, பாப்பாக்கு தெரியாது மிமிக்ரி. கோட்டா சீனிவாச ராவ் எப்படி சிரிப்பாருன்னு சிரிச்சு காட்டுங்க. பாப்பா நல்ல சவுண்டா சிரிச்சு காட்டுங்க. ஆனா சான்ஸ் இல்லைங்க. இந்த ஒரு வயசுல இவ்வளோ டேலண்ட் அப்படிங்கும்போது ஃபியூச்சர்ல பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க. எங்களுக்கே பொறாமையா இருக்கு. கொட்டாய் விட்டீங்களா? அப்புறம் சரி ஓகே. அப்பாட்ட கேள்வி கேட்கலாமா? நம்ம எவ்வளோ கேள்வி கேட்கலாம்? இவ்வளோ கேட்கலாமா? நிறைய கேளுங்க. சரி நான் நிறைய கேட்குறேன். நீங்க ஒரே ஒரு கேள்வி அப்பாட்ட ஏதாவது கேட்கணும்னு என்ன கேட்பீங்க? என்ன கேட்குறதுன்னு தெரியுமா? டாய்ஸ் ஃபுல்லா கேட்பேன். ஆனா காசு இல்லைன்ட்டு போய் சொல்றது. கிளைமேக்ஸ் வரைக்கும் கேட்காம விட்டேன். எல்லாம் ஃபுல்லா ஒரு கேள்வி கேட்பேன். அது ஒன்றும் இல்லைம்மா, ஏடிஎம்ல பணம் வரலையா, அதான் அப்பா ஏடிஎம் வாசல்ல நின்று டெய்லி வீட்டுக்கு திரும்ப வர்றாரு. நாளைக்கு வாங்கி தருவாரு. சரி ஓகே. ஸோ உங்களுக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் கொட்டாச்சி அப்படிங்கிற அந்த பேர் எப்படி வந்தது? ஏன்னா எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம், ஒருவேளை இவருடைய வேற பேரா இருக்குமோ, ஒரிஜினல் பேர் வேறையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. என்ன
ஏமா அப்படி வந்தது? எதுக்கு கொட்டாச்சி வச்சிருக்காருன்னா இவருக்கு பல்லு வெளியில வந்து அப்பா என்ன பெருசா சொல்றேன் நான் நினைச்சேம்மா. இது மாதிரிதான் யார் சொன்னா உங்களுக்கு இதான் காரணம்னு? யாருமே சொல்ல, நான் கத்துக்கிட்டு இந்த பல்ல பார்த்தேன். நான் சொல்றேன் குழந்தை பொய் சொல்லாதும்பாங்க. சரி, இப்ப அப்பா என்ன பொய் சொல்றாருன்னு கேப்போமா? அப்பா பொய் தான் சொல்ல போறாரு, ஆனா அப்பாட்ட கேப்போம். நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சூப்பர். சரிம்மா, அப்பா என்ன சொல்றாருன்னு கேப்போம். சொல்லுங்க. அதாவது எங்க குடும்பத்துல வந்து 3 அக்கா 2 ஒரு தம்பி. எங்க வீட்ல எங்க வம்சத்துல எங்க வம்சத்துல ஐயோ இப்ப நான் சொல்றதுல ஆமா அவங்க எது உண்மை எது இப்போ என்ன பொய் சொல்றாரு பாப்போம். சரிம்மா, ஓகே. நீங்க பொய் சொல்லாம சொல்லுங்க, ஏன்னா உண்மையை கண்டுபிடிக்கிற மெஷின். எங்க குடும்பத்துல வந்து வம்சத்துல எல்லாருமே வந்து பொம்பளை புள்ள தான் நிறைய இருந்தது. சரிம்மா, வம்சம் பொய் இல்லையா? அவங்க குடும்பத்துல வம்சம்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, குடும்பம் தான். சரி, ஓகே. உங்க அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க, தாத்தா பாட்டி. சரிம்மா. பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிறந்தது நான். அதனால வந்து அப்பா ஒரு இடத்துல ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இங்க இந்த சாமியாட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஆம்பளை பையன் பிறக்கும் அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் பிறந்ததுனால அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கொட்டாச்சி அம்மன், கொட்டாச்சி அப்படின்னு கொட்டாச்சிங்கிற பேர் வச்சிருக்காங்க. கொட்டாச்சி அம்மன், எல்லாரும் கொட்டாச்சி. அது நம்புற மாதிரி இல்ல, இருங்க கேட்டுக்கோ. உண்மையாமா? அதனால தானா? இது கொட்டாச்சி அம்மன் கூப்பிடுறது வந்து உண்மைதான். வீட்டெல்லாம் கொட்டாச்சி அம்மன் கூப்பிட மாட்டாங்க. என்ன கூப்பிடுவாங்க? வெளியில வந்து கொட்டாச்சி அம்மன் கூப்பிடுவாங்க, அது உண்மை. வீட்டுக்குள்ள வந்து கொட்டாச்சி மாமா அம்மா கூப்பிடுவா. அம்மா கூப்பிடுவாங்களா? சரி, ஓகே. அப்பா அவங்க கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரா? வந்திருக்காரா? வந்தா சும்மாவே இருக்க மாட்டாராமே. எங்க போவார்? உங்களை விட்டுட்டு எங்கயாவது போயிடுறாராமே. அது நயன்தாரா அம்மாட்டு தான் போய் பேசிட்டே இருக்காருன்னு எல்லாரும் பேசிடுறாங்க. அப்படியா? ஆமா. இது அம்மாட்ட வந்து சொல்லுங்க. நீங்க இந்த செடியெல்லாம் அவர்தான் உடைச்சாரு, பொய் சொல்றாரு. அந்த புயல்ல அடிச்சிட்டு போயிருச்சுமா. நம்ம குழந்தை பொய் சொல்லாதீங்க. இல்ல, இந்த செடியை வந்து நாக்குல உறிஞ்சு உறிஞ்சுதான் கிருமிலாம் இதுல ஏத்துறாரு. ஐயோ, அது தொலைச்சி செடியுமா. அதெல்லாம் அது வந்து அப்ப புடிய காலையில சாப்பிட மாட்டோமா? வைரஸ் பாய்ச்சறா. இப்படி ஒண்ணு பால் பாலா இருக்குல்ல, அது உறிஞ்சா அப்படியே இதாயிருது. அத உறிஞ்சு என்னமா பண்ண போறாரு அவரு? நீதான் அதெல்லாம் தேன் வருது சொல்லிட்டு மென்னு 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 தின்னுடுவாரு. சோறு போட மாட்டாங்களா வீட்ல? போடுவாங்க அம்மா, ஆனா எனக்கு வேண்டாம், நான் தொழிற்சாலையில அப்படின்ட்டு பொய் சொல்லிட்டு அப்படியே அந்த இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இது முறுக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க, அதாவது வீட்ல சாப்பாடு போட மாட்டாங்க சொல்லிட்டு எத்தனையோ கணவன்மார்கள் பசங்க எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கொடுத்ததே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த நல்ல உள்ளம் வீட்டு வாசல்ல இருக்கிற செடிகளா சாப்பிட்டுட்டு இருக்காராம். அது ஒரு தெய்வம், குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தை உண்மையை சொல்லிருச்சு. அன்னைக்கு நல்ல சிறப்பான விருந்து இல்ல, வேற அதனாலதான் பக்கத்துலயே உட்கார வச்சிருக்கேன். என்னன்னா இப்ப வந்து இவர் தொலைச்சி செடியில தின்னாரா, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும்ல, எல்லாம் இதையும் மென்னு 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 பண்ணி சாப்பிட்டு ஐயோ இதெல்லாம் காணாம போயிடுச்சு, அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ஃபீல் பண்றேன். எல்லாம் இவர் சாப்பிட்டுட்டு யாரோ காணாம போயிடுச்சுன்னு சொல்லிடுறாரு இல்லையா? ஆமா, காணாம போயிருச்சு, எங்கேயாச்சும் கீழே விழுந்துச்சு அப்படின்ட்டு அவர் மென்னு கீழே போட்டுட்டு போய் சொல்றாரு. சரி விடுங்க, நாளைக்கு அப்பாக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். நைட் அப்பா தூங்கும்போது தண்ணி ஊத்தி விட்டுறலாம் மேல. ஊத்திட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. உங்க நம்பர் என்ன? அப்புறமா சொல்றேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ண தெரியுமா? வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இருக்கா வாட்ஸ்அப்? ஓகே சரி, சைலண்டா. நான் மறந்துறேன். என் மேல தண்ணி ஊத்துறதுக்கு எங்கிட்டயே நம்பர் வாங்கி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் அவர் சொல்லல. அப்புறம் இதுக்கு சும்மா ஜாலியா பேசுறதுக்கா? ஆமா. சரி சரி. அப்பாவை அடிக்க மாட்டேன், நீங்க இப்படி அடிச்சிட்டீங்களே. அச்சச்சோ, சும்மாதான் விளையாட்டுக்கு இப்படி அடிப்பீங்களா? சூப்பர். என்னன்னா நீங்க மீச சரி ஓகே, நான் சரி 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 காது பத்திங்க.
என்னன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா தோசை சடிலாம் தின்னுட்டு வீட்டில் வந்து சாப்பிடவே மாட்டாரு. அம்மா திட்டுவாங்க சாப்பிடவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. இது உடச்சி போட்டு அங்கே போடுறது இது யாரோ அப்படின்ட்டு சும்மா சொல்றது. சரி விடுங்க, நைட் தூங்கும்போது தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. பிளாக் ஒன்று இருந்துச்சு, அது இப்படி உடச்சி போட்டது, அது யாரோ அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நிறைய பொய் பேசுறாரு, இந்த வயசுல பொய் பேசுறாரு. சரி விடுங்க, நம்ம நாளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம்.